குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடும் கம்பு கொழுக்கட்டை செய்வது எப்படி என்று பார்க்கலாம் வாங்க. 1 கப் கம்பு நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். கழுவிய பிறகு தண்ணீர் ஊற்றி 8 மணி நேரம் ஊற வைத்து எடுத்துக்கொள்ளலாம். ஊற வைத்த கம்பை தண்ணீர் இல்லாமல் வடித்து கொள்ளலாம். நல்லா ஊறி இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஒரு 1/4 மணி நேரம் வீட்டுக்குள்ளேயே கம்பை உலர வைக்கலாம். ரொம்ப காய வேண்டாம், ஈரப்பதம் இருக்கணும். இந்த பதம் இருந்தால் போதும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாடியில் சேர்த்து கம்பை அரைச்சிட்டு வந்துடலாம். கம்பை அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த பதத்தில் இருக்கணும் மாவு, அப்போ தான் கொழுக்கட்டை நல்லாயிருக்கும். இட்லி பானையில் தண்ணி ஊற்றி மாவை ஆவியில் வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா பரப்பி விடுங்க. அப்போ தான் மாவு ஒன்று போல் வெந்திருக்கும், கொழுக்கட்டை செய்ய நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா பரப்பி வேக வச்சு எடுத்துக்கலாம். மாவு பாருங்கள், இந்த மாதிரி வெந்திருக்கணும், நல்லா வெந்திருக்கு. 1 கப் கம்பு எடுத்துருக்கோம். அதுக்கு 3/4 கப் வெல்லம், 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சால் போதும், பாகு பதம் தேவையில்லை. உப்பு, நறுக்கிய தேங்காய், ஏலக்காய் தூள், 1 ஸ்பூன் நெய், கரைத்து வைத்துள்ள வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். மாவு நல்லா கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு ஒவ்வொரு கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம். பாருங்கள் எப்படி பிடிக்கிறதுன்னு. இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருண்டைகளாகவும் பிடிக்கலாம், கொழுக்கட்டையாகவும் பிடிக்கலாம், உருண்டையாகவும் பிடிக்கலாம். ரொம்ப ஈஸி. இட்லி தட்டில் வாழையில பரப்பி வச்சுக்கலாம். அதில் பிடித்து வைத்திருக்கிற கொழுக்கட்டை உருண்டையெல்லாம் அடுக்கி வைக்கலாம். அடுக்கி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும், நல்லா வெந்துடும். கொழுக்கட்டை எல்லாத்தையும் அடுக்கிட்டோம். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுப்போம். வெந்துருச்சு பாருங்கள், கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்திருக்கு. கம்பு கொழுக்கட்டை தயார். பல ஊட்டச்சத்துக்களை கொண்ட கம்பை நாம் உணவில் சேர்ப்பதால் உடல் வலிமை பெறும். நீங்களும் சத்து நிறைந்த சுவையான கம்பு கொழுக்கட்டை செய்து பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.